ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, குலாப் ஜாமுன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம ப்ரெட்டில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் 15 பீஸ், சர்க்கரை 1 கப், தண்ணீர் 1 கப், லெமன் அரை லெமன் எடுத்துக்கலாம், ஏலக்காய் 5 பீஸ், பால் அரை கப். பால் வந்து நம்ம சுகர் எடுத்துருக்கோம்ல அதே கப் அளவில் அரை கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பிரெட் எடுத்து இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போனா தான் நல்ல ஜாமுன் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுக்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதெல்லாம் நல்ல தோசைகளில் ஃப்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸாக வேறு ஏதாவது ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஓரங்களை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு மிக்ஸி கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ முதல்ல ஒரு 10 பீஸ் ப்ரெட்டை தான் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். மீதி 5 பீஸை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலில் போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம தண்ணி சுகர்லாம் எடுத்துக்கோம்ல அதே கப் அளவுக்கு அரை கப் பால் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு ப்ரெட்டோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து மாறும். தேவைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஜாமுன் உருண்டைகளாக உருட்டிடலாம். ஜாமுன் செய்யும்போது எப்போதுமே இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து முதல்ல உருட்டிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக உருட்டுங்க. அப்போ தான் அதில் எந்த கீரலும் இல்லாமல் நல்லா வரும். நீங்கள் நார்மல் நம்ம கடையில் எம்டிஆர் இந்த மாதிரி ஜாமுன்லாம் மிக்ஸ்லாம் வாங்குவோம்ல அதில் கூட செய்யும்போது இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா அந்த வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். பாருங்கள், சூப்பராக வெடிப்பு இல்லாமல் வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சுகரும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணுவோம். ஏலக்காய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல தரன்னு கொதிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். இதை வந்து ஒரு கம்பி பதத்தில் இருக்கும். இந்த லெவல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் எதுக்கு சேர்க்குறோன்னா சுகர் வந்து கேரமலைஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு லெமன் சேர்க்குறோம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா வேகும். இல்லைனா உள்ளே மட்டும் வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் மாற்றி மாற்றி போடுங்க. நல்ல டார்க் கலராக வரும். டார்க் கோல்டன் கலரில் வரும். அந்த மாதிரி வந்ததும் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கலர் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பு வந்து நல்ல சூடாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு
சப்போஸ் உங்களுக்கு சுகர் சிரப்பு ஆறிடுச்சுன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க சுகர் சிரப் இருக்கணும். உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா இந்த உருண்டைகளை போட்டு ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த உருண்டைகளை உள்ளே போட்டு அதுக்கு மேலே கொதிக்க விடாதீங்க, ஏன்னா உடஞ்சி போயிடும். இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு 3 to 4 hours அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.